எல்லாருக்கும் வணக்கங்க. சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான அற்புதமான பதிவு தானுங்க இந்த பதிவு. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது கடன் தொல்லையிலிருந்து நீங்கக்கூடிய காலகட்டத்தை பற்றி தானுங்க துல்லியமாக ஆதாரப்பூர்வமாக நம்ம பார்க்க போகிறோம். நேர காலங்கள் சாதகமாக இருந்தால் ஆண்டியாக நாம் இருந்தாலும் அரசனாக்கிடும் இந்த பிரபஞ்சம். அதே நேர காலங்கள் கெட்டு போயிடுச்சுன்னா அரசனாகவே இருந்தாலும் ஆண்டியாக்கிடும் இந்த பிரபஞ்சம். நிறைய நம்ம பார்த்துருக்கோம், நிறைய நம்ம காதலை கேட்டிருக்கோம். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் அவங்களுடைய பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை எப்படி கையாளலாம், எப்படி சரி செஞ்சுக்கலான்றது பற்றி தான் முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு மந்திரத்தை சொல்ல போகிறதில்ல, எந்திரத்தை சொல்ல போகிறதில்ல, பரிகாரங்களை சொல்ல போகிறதில்ல. கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு வருடத்திலையும் நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றத்தை கொடுக்க தான் செய்யுது. இப்போ சிம்ம ராசியில் பிறந்தவங்க சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு ராசிநாதனாக வரக்கூடிய கிரகம் சூரியன். வேறு யாருக்குமே அந்த பிரார்த்தம் கிடையாதுங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் அந்த சூரியன் ராசிநாதனாக வருவார். கடன் அப்படின்றது பார்த்திங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி பதிவிலே நான் சொன்னேனுங்க, கர்மா. இதில் நல்ல கர்மா இருக்குது, கெட்ட கர்மா இருக்குது. நம்ம செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் வரக்கூடியது. நான் காரு வாங்கினேன், வீடு கட்டினேன், இதனால் கடன் ஆகிடுச்சு. ஆன்லைனில் நான் காசு பணத்தை ஏமாந்துட்டேன், அதனால் கடன் ஆகிடுச்சு. கடன் அப்படின்றதே கர்மா தானுங்க. அப்போது கடன் வாங்கி வாழ்ந்தவங்களும் இருக்காங்க, அதே கடனால் போய் சேர்ந்தவங்களும் இருக்காங்க இல்லையா? மிகப்பெரிய மன அழுத்தம் தான் இந்த கடன் பிரச்சனை. எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளியன்னு சொல்லக்கூடியவங்களாம் நிறைய பேர் இருக்கிறீங்க. தயவு செய்து இந்த பதிவை கொஞ்சம் நிதானமாக கவனிச்சிங்கன்னா எந்த அடிப்படையில் நான் இந்த பலன் சொல்கிறேன்றது நீங்களே தெரிஞ்சுக்கிடலாம். கால சக்கரம் அப்படின்றது இந்த 12 பாவகம். காலச்சக்கரம்ன்றது இதுதானுங்க. இதில் காலச்சக்கரத்துக்கு 5வது பாவகமாக வரக்கூடியது தான் சிம்ம ராசி. இப்போ இந்த ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியன். தனஸ்தானம் அப்படின்னா நம்ம ராசிக்கு 2வது இடம், இந்த இடம் தானுங்க. அந்த 2 கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா புதன். அந்த புதன் இந்த ஜூன் மாதம் 22ஆம் தேதி, ஜூன் மாதம் 22ஆம் தேதி புனர்பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம் 4வது பாதத்தில் குரு பகவானோட சேர போகிறார். எல்லாருக்கும் தெரியும், கோட்சார ரீதியாக தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் எங்கே இருக்கிறாருன்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த இடத்துல கடகத்தில் குரு உச்ச நிலையில் இருக்கிறார் இல்லையா? அவர் புனர்பூச நட்சத்திரம் தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கார். அப்போது இந்த 22ஆம் தேதி, இந்த ஜூன் மாதம் 22ஆம் தேதி தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் புதன் தனகாரகனோட சேர்ந்து தனகாரகருடைய சாரம் வாங்குறார் ஃபஸ்ட்டு. அதே நேரத்தில் நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா 6வது பாவகம், ருண ரோக சத்துருஸ்தானம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த 6 கூடிய கிரகம் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு சிம்ம ராசிக்கு 8வது பாவகத்தில் இருந்தாலும் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கார். குரு பகவானால் பார்க்கப்படுறார், நேராக 9வது பார்வையாக பார்க்கப்படுறார். சனி இங்கே தான் இருக்கார். சனி இங்கே இருக்கார். 6 கூடிய கிரகத்தோட குரு பகவான் தொடர்பு இருக்குது. அந்த 6 கூடிய கிரகம் ருணரோக சத்துருஸ்தானாதிபதிக்கு குரு பகவான் தனகாரகன் வீடு கொடுக்குறாரு. அதுபோக பார்வையால் பார்க்கவும் செய்கிறார். தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனுக்கு சாரம் கொடுக்குறாரு, புதனோட இணைகிறார். அப்போ இந்த மாற்றம் எத்தனை நாள் வரைக்கும் சார் இருக்கும் அப்படின்னா ஜூலை மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கும். அதாவது ஜூன் 22ஆம் தேதி ஆரம்பிக்கிறது, ஜூலை மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் இந்த அமைப்பு நமக்கு இருக்கும். பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை நாள்னு கேட்டிங்கன்னா 13 நாள். 13 நாள் தானேங்க. நல்ல நேரம் வந்தால் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு 10 மணி நேரமோ 1 நாளோ 2 நாளோ 13 நாளோ நமக்கு அவசியம் இல்லை. ஒரு நேரம் ஒரு பொழுது போதுமானது இல்லையா? ஒரு நிமிஷம் ஒரு நேரம் போதுமானது.
அப்போ ஜூன் மாதம் 22க்கு மேற்கொண்டு ஜூலை மாதம் 4ஆம் தேதிக்குள்ளார சிம்மராசியில் பிறந்தவங்க, ஏற்கனவே அஷ்டமச்சனி நடக்குது சார், உங்கள் ஜாதகத்தில் கேது தசை நடக்குது, சனி தசை நடக்குது, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ நம்ம பார்க்குறது எப்படின்னா கோட்சார ரீதியாக இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். லக்னத்துக்கு நம்ம பலன் சொல்ல போகிறது இல்லை, ராசிக்கு தான் பலன் சொல்கிறோம். சனி பயிற்சி ஆனால் நம்ம லக்னத்துக்கு பார்க்க போகிறதில்ல, ராசிக்கு தான் பார்க்குறோம். குரு பயிற்சி ஆகுதுன்னா நம்ம ராசிக்கு தான் பலன் பார்க்குறோம், லக்னத்துக்கு பலன் பார்க்குறது இல்லை. இப்போ நான் முழுக்க கோட்சாரம்தான், கோள்களின் சாரம். ஜூன் 22லிருந்து ஜூலை மாதம் 4ஆம் தேதி வரை ஃபஸ்ட்டு உங்களுடைய மனநிலை நல்லா இருக்கும். எத்தனையோ பேர் தகுதி இருந்தும் ஒரு இடத்துக்கு போக முடியாத சூழலில் இருக்கலாம் இல்லையா? எல்லாம் தெரியும் சார், ஆனால் நான் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியல அப்படின்ற மனநிலையில் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறீங்க. அப்போ அந்த ஜூன் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிற திறமையை வெளிப்படுத்தலாம், உங்களுடைய எண்ணம் சிந்தனை தெளிவாக்கும், உங்கள் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை நீங்களே சரி செஞ்சுக்குவீங்க. பொதுவாக இந்த சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படின்னா, ஒருத்தர் நம்ம கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும், நான் வாங்கின கடனை அடுத்தவன் கட்டிட்டு போகணும், பெத்த தகப்பனையே எதிர்பார்க்காத மனசுதான் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாங்கின பணத்தை என் அப்பன் கட்டணும், என் தாத்தன் கட்டணும், என்னுடைய அண்ணன் தம்பி கட்டணும்னு நினைக்காதவர் நீங்களாம் மற்றவங்கள போய் எதிர்பார்க்க போகிறீங்க. தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. ஏன்னா சிம்மராசியில் பிறந்தவங்களுடைய மிக பிரதானமான குணம் இதுதானங்க. நான் கடன் வாங்கினேன், அந்த கடனுக்காக உசிரே விட்டாலும் விடுவனே தவிர அடுத்தவனுடைய உதவியால் நான் வாழ்ந்துட மாட்டேன்னு நினைக்கக்கூடியவங்க சிம்மராசியில் பிரதானமாக இருக்கீங்க. அப்போது இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி முடிவுகள் நல்லா இருக்கும். அதாவதுங்க, இன்றைக்கி வளர்ந்தவங்க, வாழ்ந்தவங்க, சாதித்தவங்க, சம்பாதிச்சவங்க, வசந்த இடத்துல இருக்கிறவங்க, 1000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய நிறுவனத்தாராக இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருந்துருக்கும். இல்லை, சந்தர்ப்பம் கொடுத்ததுனால தானே சாதிச்சிருந்திருப்பாங்க இல்லையா? அந்த சந்தர்ப்பம்தான் ஜூன் 22லிருந்து ஜூலை மாதம் 4ஆம் தேதி வரை இந்த பிரபஞ்சம் கொடுக்கறது. நான் இந்த சந்தர்ப்பம் கொடுக்கல, மற்றவங்க உங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கொடுக்கல, இந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கறது இந்த பிரபஞ்சம். சரி சாமி, இந்த நேரத்தில் நான் ஏதாவது கோவிலுக்கு போனால் சிறப்பாக இருக்குமா? உங்கள் மனசே ஆலயம், உங்களுடைய மனசே கோவில், மனசு சுத்தமாக வச்சுக்கிடுங்க. அப்படி நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நேரத்தில் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனுடைய ஆதிக்கம் எங்கே? புதனுடைய ஆதிக்கம்ன்றதை விட புதனாவே நம்ம பெருமாளை வழிபடுவோம்ல. அப்போ உங்களுக்கு சனிக்கிழமை நாளில் உங்களுடைய பிரதானமான பெருமாளுடைய திருத்தலம் எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் போயிட்டு வாங்க. சரி, அது மட்டும் போதுமா சார் அப்படின்னா இல்லை, லட்சுமி நரசிம்மர் வழிபடுங்க. இந்த நேரத்தில் லட்சுமி நரசிம்மர் வலதுபுறத்தில் லட்சுமி, அதாவது வலதுபுறம் தொடையில் லட்சுமி இருக்கிற இடம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு போங்க. ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இடதுபுறத்தில் தான் லட்சுமி நரசிம்மர் கோவிலில் இடதுபுற தொடையில் தான் லட்சுமி அம்மா அமர்ந்திருப்பாங்க, பிரதிஷ்டம் செய்திருப்பாங்க. வலதுபுறத்தில் இருக்கிற மாதிரி திருத்தலம் உங்களுக்கு தெரிஞ்ச இடம் ஏதாவது இருந்தால் அந்த இடத்துக்கு போயிட்டு வர்றது மிக மிக நிறைவு கொடுக்கும். சரியா? இது உங்களுக்கு நான் மீண்டும் சொல்கிறேன், உங்களுக்கு நான் பரிகாரங்கள் சொல்லலை, இந்த நேரத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். சரியா? அதாவது எரியறது எடுத்தால் கொதிக்கிறது அடங்கிடுன்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தை தெரியப்படுத்தியிருக்கேன். இந்த நேரத்தை நீங்கள் முயற்சி செய்தாலே நீங்கள் முன்னுக்கு வந்துடுவீங்க. இப்போ இருக்கிற வரைக்கும், இப்போ உங்களுக்கு 40 வயசு ஆகலாம், 45 வயசு ஆகலாம், 50 வயசு ஆகலாம், இது வரைக்கும் யாருடைய தெய்வ தாட்சியம் இல்லாமல் தான் நீங்கள் மேலே வந்தீங்க. ஏதோ ஒரு கிரகம் தீராத ஒரு கடன் சுமையில் போய் மாட்டிக்கிட்டீங்க. அதுலேருந்து விடுபட முடியாமல் உங்களுடைய சங்கடம் உங்கள் குடும்பத்தாரையும் பாதிக்குது. அப்போ அந்த சங்கடத்துலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கான நேரத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேனுங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. அதுபோக உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இன்னும் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டணும்னா உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க, முழுமையாக நான் பார்த்து தரேனுங்க. இதுதான் நீங்கள் செய்வீங்க, இதுதான் நீங்கள் பண்ணுவீங்க, இதுக்கு நீங்கள் லாக்கிப்படுவீங்க, இல்லை இதுக்கு நீங்கள் லாக்கிப்படவே மாட்டீங்க அப்படின்ற விவரத்தை முழுமையாக உங்களுக்கு சொல்லிடுறேனுங்க. சரியா? சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு உண்மையிலேயே இந்த பதிவு ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்ட்டு நான் மனசார நம்புறேனுங்க. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் சிம்மராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.